World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல்ல ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம் அப்படின்னு நம்ம ஆளுங்க கால்குலேஷனை எடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது மூளையினுடைய உருவாக்கம். ஃபஸ்ட்டு இந்த மூளையினுடைய உருவாக்கத்தில் எனக்குள்ள ஒரு அசம்ஷன் இருந்தது. இந்த பிரெயின் சிஸ்டத்தில், டாக்டர் உங்ககிட்ட தான் பேசிட்டு, இந்த பிரெயின் சிஸ்டத்தில் 9 விதமான திரவங்கள் சுரக்குது, அல்லது 9 விதமான திரவங்களுக்கு நடுவில் இந்த பிரெயின் வேலை செய்யுது அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம். இப்போ இதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நிறைய மருத்துவர்கள்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாம் அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ சார் டிசிஹெச் படிச்சிருக்காங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு உண்டான சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் இவரோட ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். மேபி இவர் படித்த காலங்களில் இந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம், அது அவருக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி எல்லா மருத்துவர்களும் கார்டியாலஜிஸ்டில் இருந்து நர்விக்கல் நியூரோலஜிஸ்ட்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டே வந்தேன். யாருக்கும் அதுக்கு உண்டான சரியான ஒரு பதில் கிடைக்கல. நான் ஜோதிட இந்த ஆராய்ச்சிக்காக ஒரு டைம் மலேசியா போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் போது செலங்கூரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது அங்கே ஒரு டீன், ஒரு சைனீஸ் டீன் இருந்தார். அவர் ஒரு சைனாக்காரர். அவர் அவர்கிட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரெயின் சிஸ்டம் போட்டு சிஸ்டத்தில் இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளூயிட் ஃபார்மிங் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாருங்க, 9 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் ஃபார்மிங் இன் த சென்டர் ஆஃப் த பிரெயின். The activities of the brain and the lackness of the brain, efficiency of the brain has been decided by these fluids அப்படின்னார். அதாவது ஆங்கிலத்தில் அவர் சொன்னதுடைய வார்த்தை என்ன, இந்த 9 திரவங்களினுடைய ஆதிக்கமோ அல்லது குறைபாடுகளோ தான் இந்த மூளையினுடைய திறமையை தீர்மானிக்கிறது. ஆனால் இட் ஹஸ் நாட் yet been proved medically. இது இதுவரை மருத்துவத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அந்த 9 திரவங்களினுடைய தன்மைகளினுடைய கூடுதல்களோ குறைதல்களோ தான் நம்மளுடைய செயல்பாடுகளாக தீர்மானிக்குது. அதை தான் எங்கள் கோமனாண்டி ஜாதகத்தில் கொடுத்துருக்கான்னு. நான் ஒரு 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 பிரெயின் எப்படி இருக்கும், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த போஸ்டர் எல்லாரும் பார்க்குறோம். ஒருத்தருடைய பார்வை வேறுபடுகிறது, ஒருத்தருடைய புரிதல்கள் வேறுபடுகிறது. இப்போ ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம் இல்லைங்களா டாக்டர், ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம் அது ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா? அப்போ நம்ம போய் RH ஃபேக்டருக்குள்ளே போகிறோம். எக்ஸ் ஒய் டிசைடிங் ஃபேக்டர். ஆம் ஐ ரைட்? ரிசர்ச் பண்ணுறாங்க, இது கூட தெரியாது உங்களுக்கு. ஒய் தான் ஆனால் பெண்ணான்றது தீர்மானம் பண்ணோம். அந்த குரோமோசோனில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோனா ஒய் குரோமோசோனா 2 சேர்ந்தாதான் உசுறு. ஆனால் அந்த உசுறு ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா அப்படின்னா, டபுள் எக்ஸ் சேர்ந்தா கேது இணைவு அதிகமாக இருந்தால் பெண்ணு. ஒய் குரோமோசோன் ஆண் டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளே வரானா ராகு. அப்போ ஒரு குழந்தையினுடைய உருவாக்கத்திற்கு ராகு கேதுவும் தான் காரணம். ஆனால் ராகு கேது தான் நம்ம தோஷம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ராகு கேது இல்லைன்னா குழந்தை உருவாக்கமே இல்லை. குழந்தையினுடைய உருவாக்கமே இல்லை. உருவாக்கம் வந்தால் தானே அதுக்கப்புறம் அது மாறும். இந்த RH ஃபேக்டருக்குள்ள ஜோதிடம் பாருங்கள் எவ்வளோ நுட்பமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறான்னு. இந்த ஒரு 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 செல் இருக்குது சார். அந்த ஒரு செல்லுக்கு, அந்த செல்லுக்குள்ளே ஒரு 2-3 கெமிக்கல் வேணும் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியம். இது இருந்தால் தான் அந்த செல்லோட ஜென்ரேட் ஆகும், வளர்ச்சி பெறும், அது ப்ராப்பராக செயல்படும். ஆனால் இது ப்ராப்பராக செயல்படும் போது அந்த சோடியம் பொட்டாசியத்தினுடைய ஈக்குவாலிட்டி எங்கேயாவது மைனஸ் ஆச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு பம்ப் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. எது குறையுதோ அதை ஃபில் பண்ணிக்கும், எது குறையுதோ அதை அது ஃபில் பண்ணிக்கும். இப்போ எங்கால் அதை 5ஆம் பாவத்தில் வச்சுருக்கான் பாருங்க, 5th பாவா. இந்த 5th பாவத்தை பற்றி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய இந்த ஏற்ற இணைவுகள் எப்படி வருது, அப்பங்கிட்டேருந்து வருதா ஆத்தாக்கிட்டேருந்து வருதா, 9 டாமினேட் பண்ணுதா 1, 5 டாமினேட் பண்ணுதான்றதை பொறுத்து இந்த பம்பிங் சிஸ்டம் வேரியேஷன் ஆகும். கரெக்டா டாக்டர்? கரெக்ட் சார், சூப்பர்.
எப்படி சார் இதெல்லாம் காட் டு இட்டுங்கிறத எனக்கு புரியல. இது ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் சார். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க, உங்களுடைய ஜாதகம் உங்கள் மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. அந்த குழந்தையினுடைய லக்னமோ ராசியோ இந்த தாயினுடைய 5-9 அல்லது தந்தையினுடைய 5-9 சார்ந்து தான் இருக்கும், இருக்கணும். இல்லைன்னா அது அவங்களுக்கு பிறகுலன்னு அர்த்தம், பஞ்சாயத்து ஆகிடும். அதனால தான் நான் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி விட்டேன். அப்போ தானே சார் RH ஃபேக்டர் கரெக்டாக ஃபிக்ஸப் ஆகும். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம். இப்போ ஹெரிடிட்டரியா பார்த்துருக்கோம், ஊனமாக இருப்பாங்க குழந்தைங்க, இல்லை அவங்க வீட்டில் ஒரு தொடர் சோகங்கள் இருக்கும், இளம் விதவைகள் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்மால் எங்காவது கோமனம் கட்டி மலையில் உட்காந்துவான், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் அப்படியே எழுதுறான். 10ஆம் பாவத்தை மாந்தி தொடர்பு கொண்டால், 5இல் கேது இருந்தால், 9இல் ராகு இருந்தால், 1ஆம் அதிபதி சனியோடு தொடர்பு ஏற்பட்டால், சனி மாந்தியோடு தொடர்பு ஏற்பட்டால், சனியும் ராகுவும் இணைந்தால் இவன் கணக்கு போட்டே போறான். ஆனா என்னடா கணக்குனா, அவங்க அப்பனாத்தா வீட்டுல இருந்து என்ன ஹெரிடிட்டரியா தொந்தரவு வந்துதோ அந்த தொந்தரவு இந்த குழந்தைக்கு வரும். சார் அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்மிட் ஆகுது வேற, அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்மிட் எப்படி ஆகுது? சுகர் வருமா பிரஷர் வருமா? ஆத்தாளுக்கு பிரஷர் இருக்கு, அப்பனுக்கு சுகர் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த குழந்தைக்கு பிரஷர் வருமா சுகர் வருமா? 9ஆம் இடத்து அதிபதியை சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொண்டா சுகரு, 5ஆம் இடத்து அதிபதியை செவ்வாயும் ராகு தொடர்பு கொண்டா பிரஷரு. இப்போ இவங்க ஆத்தாளுக்கு 9ஆம் செவ்வாய் ராகு இணைவு ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும், அப்பனுக்கு சனியும் சுக்கிரனும் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும். இது எதை டாமினேட் பண்ணுது அப்படின்றது அந்த பேபியோட ஃபார்மேஷன்ல டிசைட் ஆகும். கரெக்டா டாக்டர்? சரிங்க சார். நான் ஊர்ஜிதப்படுத்திக்கணும்ல, வேற ஒன்றும் இல்லை, நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டா? அப்போ இதை சார்ந்து தான் ஜாதகம், இப்படி தான் ஜோசியம் பின்னப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஒரு கல்லூரி ஆண்டு விழாவில் பார்க்குறேன், அப்போ நான் சின்ன பையன். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு கண்ணதாசன் உட்காந்துருக்கிறார், நல்ல ரேஞ்சில் உட்காந்துருக்கார் கண்ணதாசன். ஒரு கல்லூரி மாணவி வந்து இந்த அத்திக்காய் காய் வெண்ணிலாவுக்கு ஒரு அந்த விளக்கத்திற்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க. அந்தம்மா அந்த பொண்ணு சொல்லுது, சொன்னோடனே கண்ணதாசன் பயங்கரமாக கை தட்டுறாரு. அப்புறம் கண்ணதாசன்கிட்ட மைக் வந்தபோது, மா சத்தியமாக நான் அப்படி நினச்சி எழுதலை இந்த பாட்டை, ஆனால் நான் நினச்சி எழுதல, நீ சொன்ன விளக்கம் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குதுன்னாரு. ஒருவேளை அதுபோல் நான் என்னுடைய அசம்ஷனில் நான் தேடி எடுத்த விஷயங்களை டாக்டர்கிட்ட கிளாரிஃபை பண்ணும்போது ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்ல, அதுக்காக தான். மிக்க நன்றி நண்பர்களே. மரியாதைக்குரிய ராகுவின் காதலன் ஐயா அவர்கள் மிக விரிவாக நமக்கெல்லாம் கருத்துரை வழங்கினார். குழுந்தன் ஐயா அவர்களும் 5ஆம் பாவத்தை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார். ராகுவின் காதலன் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளுக்கு இடையிடையே கோமனாண்டி என்ற சொல்லை பயன்படுத்தினார். அதை யாரை சொல்லியிருப்பார் என்பது சித்தர் பெருமான்களை சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அடியனுக்கு ஒரு ஐயப்பாடு, இப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அடியேன் இந்த திருமூலருடைய பாடலை 3000 பாடல் பாடியிருக்கின்றார். இந்த திருமூலருடைய பாடலை ஒரு மருத்துவர்கள் நிறைந்த குழாமிலே அடியேன் இந்த பாடலை மட்டும் பேசிவிட்டு அமர்ந்தேன். அந்த பாடலை இந்த இடத்திலே சொன்னால் பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொச்சில் கண்ணில்லை, மாதா உதரத்து வைத்த குழவிக்கே. இந்த பாடல் மட்டும்தான், நான் இதை மட்டும் சொல்லணுங்கிறது தான் பிரியமாக வந்தேன்.
நான் விளக்கம் சொல்லிடுறேங்கய்யா. ஏன்னா கோவனாண்டியை பற்றி பேசிவிட்டோம் தெரியாதனமா. அதுக்கு நல்ல விதமாக விளக்கு கொடுத்தா தானே மரியாதையாகவும் இருக்கும். மாதா உதரம் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை, மாதாவினுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற குழந்தை. எனக்கு ஐயா மாதிரி விளக்கமாக பேச தெரியாது. நான் அடியனுடைய இடைநிலை ஆசிரியன், எனக்கு தெரிஞ்ச வகையில் பேசுகிறேன். கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை அந்த தாயினுடைய உதரத்திலே மலம் மிகுந்திருக்குமே ஆனால், மாதா உதரம் மலம் மிகுந்திருக்குமே ஆனால், மாதா உதரம் மலமிகில் மந்தனாம். இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறக்கின்றது அல்லவா, அது போன்ற குழந்தை பிறப்பதற்கு அமைப்பிருக்கிறது என்பதை சொல்கின்றார்கள். மாதா உதரத்தில் ஜலம் மிகில் மூங்கையாம். இந்த இடத்துல ஜலம் என்பது சிறுநீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. சிறுநீரை குறிக்கக்கூடிய வார்த்தையை ஜலம் என்ற சொல்லால் பயன்படுத்தி இருக்கின்றார். மாதா உதரம் ஜலமிகில் மூங்கையாம். மூங்கைனா ஊமை, தமிழே மூங்கையாம் என்று சொன்னால் ஊமையாம். மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை. மாதா உதரத்திலே ஜலமும் மலமும் மிகுந்திருக்குமேனால் அந்த குழந்தைக்கு கண்ணில்லாத நிலை ஏற்படும் என்று அந்த மகா பெரியவர் சொல்லி இருப்பதை இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம், நன்றி. நல்லது, நன்றி. ஆரம்பித்தது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, நேரம் இருக்குது. அதனால் இன்னும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நாம் கொஞ்சம் டிபேட் பண்ணலாம். ஏன்னா ஐயா என்னுடைய குருநாதருக்கு பேச கொடுத்தது மருத்துவ ஜோதிடம், அதாவது குழந்தை பிறப்பும் ஜோதிடமும்னு. ஐயா ஆராய்ச்சியாளர். எனக்கு வெகு நாளாக ஒரு பெருத்த சந்தேகம், இந்த குழந்தை வளர்ப்பு கரு ஜோதிடம் கம்பேர் பண்ணுறப்ப முதல் மாதத்தில் சுக்கிரன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், 2ஆம் மாத கருவின் வளர்ச்சிக்கு செவ்வாய் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், 3வது மாதத்துக்கு குரு பகவான் பொறுப்பேற்றுக்கிறார், 4வது மாதத்துக்கு சூரியன், 5வது மாதத்துக்கு சந்திரன், 6வது மாதத்துக்கு சனி, 7வது மாதத்துக்கு புதன், 8வது மாதத்துக்கு லக்னம், 9வது மாதத்துக்கு அதே சூரியன் வெளியே வர. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு வளர்ச்சி கொடுக்குறார்கள், உறுப்பின் வளர்ச்சி. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளார குழந்தை முழு உருவம் அடைகிறது. 3 மாதத்துக்குள்ளார குழந்தைக்கு என்னென்ன உறுப்பு வரணுமோ எல்லாம் வருது. அது பெருத்து ஒரு முழு உருவம், அதாவது குழந்தை வடிவத்தில் வரக்கூடியதுக்கு அந்த 9 மாதம் 10 மாதம்னு சொல்கிறது. 9 மாதம் 10 நாள். பட் 3 மாதத்துக்குள்ளார கண் வருது, காது வருது, கை வருது, எல்லாமே வரும். ஸோ இதில் எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ நாம் ஏன் சார் வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி அதாவது பெறுகிறதுன்னு நாம் சொல்லுவானே, 3 மாதத்துக்குள்ளார அந்த சுக்கிரன், அந்த செவ்வாய், அந்த குரு, இந்த குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த பெண் அபார்ஷன் ஆகும் சொல்லலாமல்ல? அப்படித்தானே இருக்கணும். நான் யாரும் இந்த மாதிரி புத்தகத்தில் நான் படிக்கலை, எந்த ஒரு சபையிலும் இதை சொல்ல கேள்விப்படலை. எல்லாத்தையும் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி பெருமைக்குரிய நம்ம ஆராய்ச்சியாளர் வந்ததுனால என்னுடைய சம்சயத்தை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது எப்படி நாம் எடுக்கிறது? ஒருவேளை சொல்ல வந்ததை மாறுபட்டு சொல்லியிருக்காங்களா? அந்த உறுப்பு மாத்திரம் அப்போ வளருதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த உறுப்பு பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அது உண்மையாக அதுதான். 7வது மாதத்தில் பார்த்தோம்னா 7வது மாதத்துக்கு புறப்பெற்றுக்குள்ள கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உறுப்பு பாதிக்கப்படும், குழந்தையின் வளர்ச்சி. அப்படித்தான் இருந்திருக்கணுமே வெளிய அது உருப்பெறுகிறது என்ற வார்த்தை சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அது ஆராய்ச்சியாளர்கள் ஐயா போல் இருக்கிறவங்க விளக்கம் கொடுத்தா நானும் அது எனக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன். கூட இன்ஸ்டன்ட் பதில் தான், இதெல்லாம் வெயிட்டே வேணாம் சார். இது ஜோதிடத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காலத்தினுடைய புரிதலுக்கு தகுந்தாற்போல் சொல்லப்பட்ட விஷயந்தான் இது. முதல் மாதம் சுக்கிரன் உருப்பெறுகிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு விந்து, அந்த அணு எப்படின்னா ஆலமர வித்து, ஆலமரம் எப்படி டிசைன் ஆகும்னு அதனோட டிசைனை அந்த விந்தில் வச்சிருக்கான்.
1,27,000 சில்லற அணுக்கள் ஒரு துளி விந்தில் இருக்கிறது. இந்த ஒரு துளி விந்து அந்த 1,27,000 அணு ஒரே ஒரு அணு தான் போய் அந்த முட்டையை ஓப்பன் பண்ணும். கரெக்ட். அந்த அணு எந்த அணு அப்படின்னா, உங்களுக்குள் உற்பத்தியை ஏற்கனவே விதைத்து வைத்திருக்கிற உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் தந்தை வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் புல் பண்ணி அதை அனுப்பும். அதான் ஹெரிடிட்டரி. அவன் எப்படி கொண்டு போறான்? எங்க அப்பனாத்தாளுக்கு புஜபலம், எங்க அப்பனுக்கு தொடை கறி உரம், எங்க அப்பனாத்தாளுக்கு கழுத்து லேசா எங்க அப்பனுக்கு இப்படி சாஞ்சிருக்கும். இந்த டிசைனோட தான் அது உள்ள போகுது. அந்த டிசைனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 5, 9. சரி, இது என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, அந்த ஆணின் ஜோதிட ரீதியாக சொல்றேன், அந்த ஆணினுடைய தசாபுத்தி, பெண்ணினுடைய தசாபுத்தி, அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்குற பொழுது இந்த தசா புத்தி எல்லாம் கரெக்டாக வருதா, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுதா, சந்தியில் மாட்டுதா இல்லையான்லாம் பார்க்குறோம். இந்த திசைக்கு அந்த திசை யோகமாக இருக்கிறதா, இல்லது இந்த திசைக்கு அந்த திசை பகை பெறாமல் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான காரணம் தான். இவர்கள் இணைகிற பொழுது, இப்போ 2 ஒரு எலுமிச்சம்பழம் தண்ணி, இந்த எலுமிச்சம்பழத்தையும் தண்ணியும் தண்ணிக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை போடுறோம். போடுகிற பொழுது அன்றைய கால சூழல்கள், அன்றைய கோச்சாரம் எந்த நிலையில் இருக்கிறதோ, எந்த கிரகத்தன்மையில் இருக்கிறதோ, அந்த கிரகத்தன்மையில் இந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய ஆணும் இந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய பெண்ணும் இணையக்கூடிய நேரத்தில் என்ன விதமான வேதியியல் மாற்றங்கள் இருக்கிறதோ அதனோட டாமினேஷன்ல தான் உள்ள போய் ஃபிக்ஸப் ஆகும் சார். இதனுடைய growth வளரும். எந்த விதமாக இப்படி சொல்லி இருப்பார்கள் அப்படின்னா, அந்த கிரகக்காரக உணர்வுகள் அந்தந்த மாதங்களில் ஏற்படலாம். இப்ப ஐயா சொன்னார், 9வது மாதத்தில் தான் சந்திரன் உள்ள வருவார். மனம் என்ற ஒரு அமைப்பு குழந்தைக்கு கிடையாது. மனம் என்ற ஒரு அமைப்பு இல்லை. மனம் என்பது என்ன? சேமிப்பு. அந்த இடத்துல சந்திரன் எங்க எடுத்துக்கலாம்னா பிளட் சர்க்குலேஷன்ல எடுத்துக்கலாம். ரத்தம் என்பது செவ்வாய், ரத்த ஓட்டம் என்பது சந்திரன். அப்போ பிளட் ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருந்தா அந்த குழந்தை கை கால நல்லா ஆட்டும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். அப்போ 9ஆம் இடத்துல தான் தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிளட் சர்க்குலேஷனோட ரொட்டேஷன் அதுக்கு தன்னிச்சையாக ஏற்படும். கரெக்டா சார்? அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி அந்த குழந்தை முதல் மூச்சு எடுக்கிறது, அதான் லக்னம். நீ தொப்புள் கொடி கட் பண்ணிச்சு, குழந்தை வெளியில வந்துடுது, குழந்தை வெளியில நேரம் குறிச்சிட்டீங்க, ஓகே, குழந்தை உசுறு எடுக்கல, மூச்சு எடுக்கலையே, அப்ப லக்னம் எதுக்கு? அப்ப எப்போ முதல் முறையாக தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த குழந்தை அப்படின்னு ஒரு இழுப்பு இழுக்குதோ அப்பதான் அந்த குழந்தைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு ஏற்படுகிறது. அதுவரை அது தாயினுடைய தொப்புள் கொடியில தான் இருக்கும் கனெக்டிவிட்டி. இதை கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணோன்னே இது என்ன ஆச்சு? தன்னிச்சை ஆயிடுச்சு. அப்ப தன்னிச்சையை யார் வளர்ப்பது? பிரபஞ்சம் தான் வளர்க்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் இதற்கும் உண்டான தொடர்பு என்ன? சுவாசம். இதோட வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அப்ப அந்த முதல் மூச்சு எடுக்கக்கூடிய விஷயம் தான் லக்னம். லக்னம் விழுந்தால்தான் அது உயிர், உயிர் வந்தால்தான் ஜாதகம். ஜோதிடம் 1000 இருக்கலாம், அந்த ஜாதகம் அப்படின்னு வரும்போது அந்த லக்னத்துக்கு எனக்கு என்ன பண்ணுது? ஜோசியம் லட்சம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுது? என்னுடைய சனிக்கு எப்படி இருப்பார், என்னுடைய குருவுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு அந்த லக்னம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதான 1ஆம் இடம். இப்பொழுது சனி கும்பத்தில் இருக்கிறார், சரியா? இப்ப காலையிலிருந்து 6 மணிக்கு சூரிய உதயம் துவக்கம் சிபராசியில, லக்னம் சுத்திட்டே வருது. இந்த சனி கும்பத்தில் தான் இருக்காரு. இதனுடைய எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் எப்படி வேலை பார்ப்பான்? சட்டை தைக்கும் போது காலர் வைப்பானா, கை வைப்பானா, இடுப்பு அடிப்பானா, எப்படி அடிப்பான் அப்படின்றத அந்த லக்னம் டிசைட் பண்ணுது. காலையில் இன்னைக்கு இருந்த உதயாதி நாழிகை, சூரியனுடைய உதயாதி நாழிகை என்னவாக இருக்கிறதோ அன்றிலிருந்து
அந்தந்த காலகட்டத்திற்கு உண்டான விஷயத்தை அந்த சனி செய்வார். இது எப்படா தீர்மானம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ விதை விழுந்ததோ அப்பயே தீர்மானம் பண்ணியாச்சு. அவ்வளோதான் டாக்டர். இந்த விந்துக்கு லைஃப் ஒரு நாள் சார், ஸ்பெர்முக்கு வந்து லைஃப் ஒரே ஒரு நாள். இந்த சினை முட்டைன்னு பெண்ணுக்கு வரக்கூடிய ஓவம் 3 நாள் அதிகபட்சம். இந்த 3 நாள் தான் அதில் வயபிளாக இருக்கும். இப்போ அவங்க நாம் சொல்கிற மாதிரி சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பெண் வந்து மாதவிலக்காய் அடுத்த நாள்லேருந்து நீ 10 நாள் வரைக்கும் நீ வந்து தொடர்பு கொண்டாலும் குழந்தை வராதுன்னு. உத்தமம், வராது. அந்த 14வது நாள் தான், 14வது நாளிலிருந்து 16வது நாள், இந்த நாளில் உறவு கொண்டால் மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இந்த சினை முட்டைக்கு ஆயுசு 2 நாள், அதிகபட்சம் 3 நாள், 2 நாள் தான். இந்த 14ஆம் நாள் 15ஆம் நாள். இந்த ஸ்பெர்முக்கு ஒரே ஒரு நாள் தான். ஐயா சொன்ன மாதிரி 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. ஆனால் ஃபைட்டர் வந்து 10 லட்சம் பேர் இருந்தாலும் டார்கெட்டு ஒன்று தான். யார் இதில் வயபிள், அதாவது ரொம்ப வலுவான ஸ்பெர்ம் யாரோ அந்த விந்தோட குவாண்டம் வந்து 5 ml. 5 ml ஒரு செக்ஷுவல் ஆக்டில் ரிலீஸ் ஆகுது. அதில் 10 லட்சம் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்பெர்ம், ஸோ வலுவான ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த முட்டையை மோதும், எல்லாம் மொக்கம் மோகும். அதெல்லாம் எங்களுக்கு காட்டியிருக்காங்க படம். அப்போ வலுவான ஒரு ஸ்பெர்ம் மாத்திரம்தான் அந்த ஓவத்தை பேஸ்ட் பண்ணி உள்ளே போட்ட உடனே சீல் ஆகிடும். அதனுடைய டெயில் வால் வந்து வெளியே வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் உள்ளார தான் சம்பவம் நடக்குது. அப்போ கரு உண்டாகிறது டே 1. அப்போ அந்த ஓவத்தோடு சேர்ந்து இது பிண்டமாவது 4 நாள், குழன்னு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். 10வது நாள் அது அப்படியே மோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்ட் ஆகிறதுலேருந்து ஒவ்வொரு உறுப்பும் டெவலப் ஆகுது. 3 நாளில் முழு குழந்தை வடிவம் பெறுகிறது. 3 மாதம். அதுக்கப்புறம் எதுக்கு சார் குழந்தை வகுத்தில் இருக்கணும்னா, அதனுடைய வளர்ச்சின்னு ஒன்லி டெவலப்மெண்ட்டு, அதாவது உரு பெறுதல் இல்லை, பெரிதாகுது. புரியுதுங்களா? எந்த உறுப்பும் 3 மாதத்துக்கு அப்புறம் உருவாவது இல்லை. தலையிலேருந்து கால் வரை எல்லாமே 3 மாதத்தில் முடிஞ்சிடுது. அதான் எம்பிரியாலஜி. அந்த 3 மாதத்துக்கு மேலே 10 மாதம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, கை கால் வலுப்பெறுகிறது, நீளமாவது, கால் நீளமாவது, உள்ளார இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பெருசாகுது. இந்த வளர்ச்சியைத்தான் காட்டுது. அதனால தான் நான் கேட்டேன், இந்த 3 மாதத்துக்குள்ளார முடிகிற சமாச்சாரத்தை விட்டுப்பட்டு 5வது மாதத்தில் இது இந்த கை வளருது, 6வது மாதத்தில் கால், இந்த மாதிரி ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வியில் வச்சது அதுக்கு தான். இது எம்பரியாலஜி தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தில். இப்போ உங்கள் கேள்விக்கு நான் சொன்னால் 1 மாதத்துக்குள்ளார 50% டெவலப்மெண்ட்டு வந்துடும். ஆனால் அது இன்கம்ப்ளீட் சைல்டு, அதையும் புரிஞ்சுக்குங்க. அது வந்து ஒரு குரோத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, வளர்ச்சியில் இருக்குது. புரியுதுங்களா? அது நான் சொல்ல அப்படின்னா 3 செல்ஸ் தான் சார். ஒரு குழந்தை உருவாகுதுன்னா 3 செல்ஸ் தான். எண்டோடோம், எக்ஸோடோம், மீசோடோம், இந்த 3 டேர்ம்ஸ் தான் உருவாகும். அந்த எண்டோ அப்படின்னா உள்ளுறுப்புகள், எண்டோ மீன்ஸ் இன்சைட், எக்டோ மீன்ஸ் அவுட் சைட். ஸோ உள்ளுறுப்புகளுக்கு அந்த வடிவம் நான் சொல்கிறேன்னா, ஒரு களிமண் எடுக்கிறீங்க, பொம்மை 3 விதமாக படிக்கிறீங்க 3 பரிமாணத்தில். அப்போ உள்ளே இருக்கிற பரிமாணங்கிறது எண்டோடோம். அந்த எண்டோடோமில் தான் உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் டெவலப் ஆகும். அதுலேயே மீசோடோமும் பங்கெடுக்கும். மீசோடோம்லேருந்து வெளியே வர்றது தான் வேறு இந்த தோராக்ஸ்லேருந்து, அதாவது நுரையீரல்லேருந்து கீழே எல்லா உறுப்புகளும் அதுதான் மீசோடோம். எண்டோடோம்லேருந்து சில எண்டாக்ரைன் கிளான்ஸ் டெவலப் ஆகும். பிரெயின் வரும், இதெல்லாம் பிரெயினில் வர்றதெல்லாம் சொன்ன போனால் எக்டோடோம். தோல் உருவாவது எக்டோடோம். அதே சமயத்தில் இந்த எக்டோடோம் தான் மூளைக்கும் டெவலப். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் சமாச்சாரம். கேளுங்க. அதாவது நம்ம மூலத்தில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கரு உற்பத்தியான நாளிலிருந்து 2 மாதம் வரைக்கும் நாம் அந்த குழந்தைய ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ மாற்றிக்கொள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம மூலத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த உருவவே மாற்ற முடியுமா அல்லது உருவாயிடுச்சா அப்படிங்கக்கூடியதை இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த கேள்வியை நான் வச்சேன்.
அப்போ அந்த 2 மாதத்துக்குள்ளே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான நாமளே நிர்ணயம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அப்போ இந்த இடத்துல அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு கூடிய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இதே மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு மூல நூலில் ஒரு நூலில் கொடுத்துருக்காங்க, இந்த தீட்டு பெண்கள் தீட்டு ஆனதிலிருந்து 4 நாட்கள் 5 நாட்கள் அப்படிங்கூடிய நாட்களிலும் கூட கரு உற்பத்தி ஆகுன்னு சொல்லியிருக்கு நூலில். அப்போது இந்த இடத்துல இடிக்குது. அப்போ அந்த 9 நாட்கள் அப்படிங்கக்கூடியதுக்கும் இதுக்கு அந்த வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அதை கொடுத்துருக்கான் அந்த நூலில். ஒரு சின்ன நூல் தான், அந்த நூலுடைய பேர் சடனே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி உருவாகக்கூடிய குழந்தை அழி குழந்தையாக பிறக்குன்னு சொல்லியிருக்கான். அதில் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் ஜஸ்ட் அந்த குழந்தைங்க பிறக்க என்னுடைய உருவம் அப்படிங்கக்கூடியது ஸ்டார்ட் ஆகக்கூடியது எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த 2 மாதத்துக்குள்ளே மாற்றிக்கலாம்னு சொன்னனால ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இவர் சொன்ன அந்த மூல நூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதவிடாய் காலங்களிலே குழந்தை உற்பத்தி ஆகுமா சார்? இது ஒரு அசாதாரணத்திற்கு உட்பட்டது. ஃபெலமன் டியூப்பில் கரு டெவலப் ஆகிடும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ப்ராப்பராக இல்லை. இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த 3 நிலைப்பாடுகளை சொன்னார். தமிழ் சித்தத்துவத்தில் 3, 6, 9, 12 இதுதான் கால்குலேஷனு. 90 டிகிரிக்கு அப்புறமா காலநிலை மாற்றம். சித்திரை, வைகாசி, ஆனி வெயில், ஆடி, ஆவணி, புரட்டாசி காத்து, ஐப்பசி, கார்த்திகை. புரட்டாசிலே ஸ்டார்ட் ஆகிடும், ஐப்பசி, கார்த்திகை மழை. ஒரு 90 டிகிரிக்கு 90 டிகிரி ஆஃப் டிராவல்ஸ். 90 டிகிரிக்கு அப்புறமாக காலநிலை மாற்றங்கள் நிகழும். 6 அப்புறமா எதிர்ப்புறம் செயல்படும். ராசி என்பது 6 ராசி தான், 12 ராசி இல்லை, 6 ராசி தான். அதை நம்மால் எப்படி பிரிச்சிருக்கான்? சந்திரமானம் சூரியமானமாக பிரிச்சிருக்கான். இந்த 6 ராசியினுடைய அமைப்பு வேற ஒன்றும் இல்லை சார். இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அதனால் இதை சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ப்ரூஃப் இருந்தால் சயின்டிஃபிக்கு, ப்ரூஃப் இல்லைன்னா மெய்ஞானம். இப்போ மெய்ஞானத்தில் என்ன சொல்கிறான்? நம்ம ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்க? 7 சக்கரம் சொல்லியிருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்ஞா, சகஸ்ரா. சகஸ்ரால ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்மளுடைய பிறப்பினுடைய தன்மையை ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலை விசுக்தியிலிருந்து சகசராவுக்கு பயணிக்கக்கூடிய நிலைப்பாடு தான். அப்போ விசுக்தி வரையும் தான் உங்களுடைய செயல்பாடு. 6 நிலைகள் தான் செயல்பாடு. இந்த 6 நிலைகளில் உங்களுடைய உடம்பினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? மூலாதாரம் எப்படி செயல்படும், சுவாதிஷ்டானம் எப்படி செயல்படும், மணிப்பூரகம் எப்படி செயல்படும், அநாகதம் எப்படி செயல்படும், விசுக்தி எப்படி செயல்படும், ஆஞ்ஞா எப்படி செயல்படும். இதே தூக்கி கிரகத்தில் போட்டுடலாம். மூலாதாரம் கேது, சுவாதிஷ்டானம் சுக்கிரன், மணிப்புரகம் புதன், அநாகதம் குரு, விசுக்தி சனி, ஆஞ்ஞா செவ்வா. அதனால்தான் செவ்வா சிரசு ரஜ்ஜு. இப்ப இந்த 6 பாவங்கள், ஆரோகணத்தில் 6 பாவங்கள் 6 ராசி, அவரோகணத்தில் 6 பாவங்கள் 6 ராசி, 12 ராசி. அப்ப 3 6 ஆச்சுங்களா? 9 கிரக நிலைப்பாடுகள், 9 கிரகங்கள், 9 செயல்பாட்டு நிலைப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு இயங்கும்? இது 12 பாவம். ஆரோகணத்தில் 6 பாவம், அவரோகணத்தில் 6 பாவத்தில் எப்படி செயல்படுதோ இதான் சார் ராசி, இதான் ஜாதகம், இதான் ஜோசியம், இதான் எல்லாமே. 3 6 9 12 1 4 7 10 இதுக்குள்ள 120 டிகிரி எப்படி வேலை பார்க்குது? இது 90 டிகிரி கால மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், பருவ நிலைப்பாடுகள். இந்த பருவ நிலைப்பாடுகளில் 120 டிகிரி ஒன்று கொடுக்குறான். இந்த 120 டிகிரி எப்படின்னா இந்த இந்த பருவநிலை மாற்றங்கள் ஐயா கணக்கு போட்டுக்கிறார். நான் சொன்னோன்னா 90 டிகிரி எந்தெந்த இப்படி வரும் கரெக்டாக? 120 டிகிரின்றது ஒன்றும் இல்லையா, திரிகோணம். 90 டிகிரின்றது கேந்திரம். இது எங்க குருநாதர் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தார் ஐயா. எகிப்து
எங்கள் குருநாதர் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. வட்டம், வட்டத்துக்குள் சதுரம், சதுரத்துக்குள் முக்கோணம், முக்கோணத்துக்குள் புள்ளி. வட்டம் 360 டிகிரி, சதுரம் 1 4 7 10, முக்கோணம் 5 7 9, இதற்குள்ள புள்ளி லக்னம். ஸோ ஜோதிடம் வந்து இந்த மாதிரியான பல்வேறியான ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம், ஒன்று உட்கார வச்சு பேசிட்டாங்க, 2வது ரொம்ப ஜாலியாக ஒரு கருத்தரங்கு மாதிரி இருந்ததுனால விஷயங்கள் ஷேர் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லாங்க. நன்றி. மரியாதைக்குரிய தென்னரசு ஐயா அவர்கள் குழந்தையினுடைய பிறப்பினுடைய வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சபையிலே கருத்தை முன்வைத்தார்கள். மரியாதைக்குரிய பெரியோர்களே, பட்டினத்து அடிகள் குழந்தை பிறப்பிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் குழந்தை உருவாவதிலிருந்து இறப்பு வரை ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலை நான் முழுமையாக பாடவில்லை. நீங்கள் அந்த பாடலை வீட்டிலே சென்று அந்த பாடலை படித்து பாருங்கள். முதல் ஒரு 4 வரியை மட்டும் சொல்கிறேன். ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனிது மீது கலந்து. இவ்வளோதான். இது முதல் பாடல். இதிலிருந்து அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை படிப்படியாக சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக வந்தேன். நன்றி, வணக்கம். நல்லதுங்க ஐயா, மிக்க நன்றி.